திருஷ்டி பொம்மையும் இந்து மத நம்பிக்கைகளும். இந்தியாவில் திருஷ்டி பொம்மைகள் சீன அல்லது ஜப்பானிய பொம்மைகளைப் போல் புன்னகையுடன் இருப்பதில்லை. மாறாக அவை பெரிய கோபமான கண்கள், பயமுறுத்தும் கோரைப்பற்கள் மற்றும் ஒருவிதமான பூதாகரமான தோற்றத்துடன் இருக்கும். இந்த தோற்றமே கண் திருஷ்டி என்னும் எதிர்மறை ஆற்றலை திசை திருப்பி சக்தி வாய்ந்த கவசமாக செயல்படும். கண் திருஷ்டி பொம்மைகளின் தோற்றம் நேரடியாக ஒரு குறிப்பிட்ட இந்து கடவுளுடன் தொடர்புடையது என்று உறுதியாகச் சொல்ல முடியாது. ஆனால் அதன் கடுமையான மற்றும் பாதுகாக்கும் தன்மையால் அது சில தெய்வங்களின் அம்சங்களைக் கொண்டிருப்பதாக கருதப்படுகிறது. விஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றான நரசிம்மர் கோபமான சிங்க முகம், மனித உடலுடன் தீய சக்திகளை அழிப்பவராக போற்றப்படுகிறார். திருஷ்டி பொம்மையின் பயமுறுத்தும் தோற்றம் தீமையை அழிக்கும் நரசிம்மரின் தன்மையுடன் ஒப்பிடப்படுகிறது. பெண் தெய்வங்களான துர்கா மற்றும் காளி தீய சக்திகளை அழிப்பவர்களாகவும் பக்தர்களை காப்பவர்களாகவும் பார்க்கப்படுகிறார்கள். அவர்களின் கோபமான தோற்றமும் வலிமையும் திருஷ்டி பொம்மைகளின் வடிவமைப்பில் பிரதிபலிக்கிறது. சிவபெருமானின் உக்கிரமான வடிவங்களில் ஒருவரான பைரவர் தீமைகளை அழிப்பவராக கருதப்படுகிறார். சிலர் திருஷ்டி பொம்மைகள் பைரவரின் ஒரு வடிவமாக இருக்கலாம் என்றும் நம்புகிறார்கள். இந்து கோவில்களின் கோபுரங்கள் மற்றும் நுழைவாயில்களில் கீர்த்தி முகம் என்ற முகம் செதுக்கப்பட்டிருக்கும். இது ஒரு அரக்கனின் முகத்தை போன்று இருக்கும். இந்த கீர்த்தி முகம் தீய சக்திகளை கோவிலுக்குள் நுழைய விடாமல் தடுக்கும் ஒரு பாதுகாவலனாக செயல்படுகிறது. திருஷ்டி பொம்மைகளின் தோற்றமும் அதன் பயன்பாடும் கீர்த்தி முகத்தின் தத்துவத்துடன் நெருங்கிய தொடர்புடையது. பெங் சுய் போன்ற பிற கலாச்சாரங்களில் கண்ணை பார் சிரி என்ற பொம்மை காணப்பட்டாலும், இந்து மதத்தில் பயமுறுத்தும் தோற்றத்துடன் இருக்கும் திருஷ்டி பொம்மையின் நோக்கம் நேர்மறை ஆற்றலை ஈர்ப்பதை விட எதிர்மறை ஆற்றலை தடுப்பதே ஆகும். வீடுகள், புதிய கட்டுமானங்கள், வாகனங்கள், ஏன் விவசாய நிலங்களில் கூட இந்த பொம்மைகள் தொங்கவிடப்படுகின்றன. இந்த நம்பிக்கை பல நூற்றாண்டுகளாக தலைமுறையாக பின்பற்றப்பட்டு வருகிறது.